அப்பன் முருகப்பெருமானை ஆறுமுகம் என்று அழைக்கிறோம். அவரின் ஒவ்வொரு திருமுகங்களுக்கு பெயர்களும் அர்த்தங்களும் உண்டு. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளிலிருந்து தோன்றி 6 தாமரைகளில் 6 குழந்தைகளாக உதித்தவர். இந்த 6 உருவங்களையும் அன்னை பராசக்தி ஒரே உருவமாக 6 முகங்களுடன் ஒன்று சேர்த்ததாக புராண கதைகள் சொல்கின்றன. இந்த 6 முகங்களும் தனித்தனியான பெயர்கள் உள்ளன. முதல் முகம் சத்யோஜாதம் முகம், தெளிந்த நீல் போல உண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவது முகம் வாமதேவம் முகம், காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சம். மூன்றாவது முகம் அகோரம் முகம், சூரபத்மனை வதம் செய்த முகம். நான்காவது முகம் தத்புருஷம் முகம், கோபம் தணிந்து சாந்தமாக இருக்கும் முகம். ஐந்தாவது முகம் ஈசானம் முகம், தந்தை ஈஸ்வரனைப் போலவே இருக்கும் முகம். ஆறாவது முகம் அதோ முகம், தேடி வந்து அனுகிரகம் செய்யும் முகம். இவற்றில் 6வது முகம் மிகவும் விசேஷமானதாகும். மற்ற தெய்வங்கள் தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு செய்யக்கூடியவை. ஆனால் முருகப்பெருமானோ தன்னை நினைத்தாலே அவர்களை தேடிச் சென்று அருளை வழங்கக்கூடியவர்.